வணக்கம். தென்னை மரத்தில் மட்டையில் நோவு விழுறதை பற்றி பார்ப்போங்க. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன், மரத்தை மட்டும் காட்டியிருப்பேன். இப்போ மருந்து கட்டுறதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேங்க. பாருங்க, எல்லாம் பூச்சி விழுந்துருக்கு பாருங்க. இது அப்படியே உறிஞ்சிருச்சு பாருங்க. அந்த கிரீன் அந்த சத்தையை உறிஞ்சி காஞ்ச போச்சு. அது மாதிரி இதுவும் அப்படி தான். அந்த மட்டை இப்படி தாங்க. மட்டைக்கு அடியில் பார்த்தீங்களா மட்டை, இதுக்கு அடிப்பகுதியில் அந்த கூடை கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் உறிஞ்சி தள்ளிடுச்சு பாருங்க. இதுதாங்க அந்த தென்னை மரத்தில் புது வகையான ஒரு பூச்சி வந்து இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. அந்த பூச்சியோட கூடு காட்டுறோம் பாருங்கள். இதுதாங்க, இதில் தாங்க போயிடுச்சு, கொஞ்சம் பூச்சி பறந்து போயிடுச்சு. இப்படி தான் கட்டியிருக்கோம். வெள்ளையாக ஒரு விதமான இது மாதிரி பண்ணி கூடு மாதிரி வச்சு அதுக்குள்ளே இருக்குங்க. இப்போ அதுக்குள்ளே இருந்து வெளியில் போயிடுச்சு. இதுதான் அந்த பூச்சியோட கூடு பாருங்க. இப்படி தான் விழுந்து எல்லாம் உறிஞ்சி தள்ளிடுச்சு பாருங்க. கரையான் கூடு கட்டின மாதிரி கட்டிடுங்க. முதல்ல வெள்ளையாக ஒரு லைட்டாக கூடு கட்டும், அதுக்குள்ளே முட்டை இட்டுரும். அப்புறம் பூச்சி பெருசானோன்னே இந்த மாதிரி கரையான் கட்டின மாதிரி இந்த இதை கட்டிடுங்க. கட்டிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்ரும் பாருங்கள். இதெல்லாம் சாப்பிட்ருச்சு பாருங்கள். குச்சி தான் இருக்குது பாருங்கள். மரத்தையே காலி பண்ணிடுங்க. இந்த நோய் வந்து பல இடங்களில் தாக்கியிருக்குங்க. பொள்ளாச்சியில் கூட தாக்கியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். இந்த பக்கம் கரூர் சைடு, எல்லா சைடும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஓரளவுக்கு இந்த நோய் தாக்கியிருக்கு. அந்த மட்டைக்கு அடியில் அந்த பூச்சி கூடு கட்டிக்கிட்டு அந்த நீரை எல்லாம் உறிஞ்சிருது, மட்டை காஞ்சு போயிடுது, தேங்காய் பிடிப்பு குறைவாக இருக்குது. இந்த மருந்து கட்டினோன்னா அதெல்லாம் நீங்கிடுதுங்க. அந்த பூச்சியெல்லாம் பறந்து போயிடுது. இந்த மருந்தோட பவர் அந்த இலைக்கு போகுது. அதில் இருக்கிற அந்த பூச்சி அந்த பவர் தாங்க முடியாமல் இறந்து கீழே விழுந்துடுது. இதை கண்கூடாக நாங்கள் பார்த்தோங்க. அது இப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ தான் இது மருந்து கட்டிக்கிட்டு இருக்கு. இதை முன்பகுதியை வேரில் வச்சு கட்டிடுவாங்க, மருந்து வெளியே வராமல் இருக்க. அப்புறம் பின்பகுதியில் ஓப்பன் பண்ணி அதில் மருந்தை ஊற்றிடுவாங்க கரெக்டான அளவு. அப்புறம் அதையும் கட்டிடுவாங்க. இந்த வேர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மருந்தை எடுத்து மரத்துக்கு மேலே அனுப்பிச்சிடும். வெயிலில் கொஞ்சம் வேப்பராகாமல் இருக்க வேணால் மேலே செத்தையை வேணால் போட்டு வைக்கலாங்க. அப்படியே ஒவ்வொரு மரமாக இவர் ஊற்றிட்டு போயிடுவார். ஃபஸ்ட்டு போகிறவர் வேரை வெட்டி வேரை எடுத்துகிட்டு வச்சுட்டு போவார். செகண்டு போகிறவர் கவரை ஃப்ரண்ட் சைடு கட்டிட்டு போவார். தேர்டு இவர் வந்து மருந்தை ஊற்றி கட்டிடுவார். இதில் 3 வகையான மருந்து ஊற்றுவாங்க. சரிங்க, 1 மணி நேரத்தில் எத்தனை மரங்க கட்டலாம்? அதெல்லாம் நாங்கள் காட்டில் வேலையை அவரை பொழுதுன்னு சொல்ல முடியும். வேலை காட்டில் வேகமாக கட்டலாம். ஈர முடியும்னா வெட்டியே எடுக்கணும். நாங்கள் கஷ்டம் அது வேலையை இதெல்லாம் இதுக்கெல்லாம் கேண்டி விட்டு சொல்ல முடியும். இவ்வளோ நேரத்தில் ஒரு வேலையை என்ன சொல்ல முடியாதுங்க. அதாவது ஈரமாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி வாயாமல் காஞ்சி கிடந்தால் வெட்டுறது கஷ்டமாக இருக்கும், வேற பிடிக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் அது டைம் எல்லாம் எதுவும் சொல்ல முடியாதுங்க. செய்கிறத வந்து சிறப்பாக செய்யணும்னு சொல்கிறாரு அவர். இது வந்து மருந்து கடையிலேயே கிடைக்கும். அங்கே டைனோல் வந்து வச்சுருக்காரு. டைனோல் வச்சுருக்காரு. இதை வச்சு தான் கட்டுவாங்க. ஹலோ, இந்த மானாக்குட்டா பாஸு ஒன்று, 2வது கேன்டாப்பு, இன்னொன்று டானிக்கு. இந்த 3ம் கலந்து வந்து கலவையாக கலக்கி வேரில் கட்டலாம். ஒரு சிலர் வந்து காண்டாப் வேண்டான்னு சொல்லி ஒரு சிலர் கட்ட சொல்கிறாங்க. அந்த மாதிரியும் கட்டிக்கிட்டு வர்றேன். இந்த மாதிரியும் கட்டி 2 பாக்குலையும் கட்டிக்கிட்டு வர்றேன்.
இதில் வந்து காண்டப்புங்க இந்த மானோகோட்டாபாஸ் வந்து 20 மில்லிக்குள்ளே தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே அதிகம் கொடுக்க தேவையில்லை. அது ஒரு அளவு. காண்டப்பு அந்த காண்டப்பு கலவை எதுக்காகனா, முதல் மருந்துன்னா கண்டிப்பாக காண்டப்பு கலக்கணும். 2வது மருந்து 3வது மருந்துக்கெலாம் கலக்கவும் தேவையில்லை, அந்த மாதிரியோடு விட்டுறாங்க. சிலர் நல்லா தான் இருக்குது. அந்த டானிக் 3 கலந்து கட்டும்போது முதல்ல நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுதுங்க. கண்ட்ரோல் பண்ணி அடுத்தது வந்து குரம்பி நல்லா பிடிக்குது. மரமும் கருகருப்பாக நல்லா பச்சையாக நல்லா பச்சை வட்டம் நல்லா இருக்குது. ஆனால் மானோகோட்டாஸ் 20, காண்டப் 5 ஃபஸ்ட்டு மருந்துக்கு டானிக்கோடு கொடுக்குறது நல்லா இருக்குது. நாங்களும் அனுபவத்துலையும் பார்த்துட்டோம், நல்லா இருக்குது. ஒரு 6 மாதம் கழித்து 2வது மருந்து கட்டலாம், ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருந்தால்.